ஹாய், என் பேர் சுபாஷ். இந்த சேனலில் ஷேர் மார்க்கெட் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சம்மந்தம் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்போ வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்போ வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் இந்த வீடியோ பார்க்கப்போம். வாங்க பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் அப்படின்னு என்னென்னா, ஒரு சார்ட் பார்க்குறீங்க, ஒரு கேண்டில்ஸ்டிக் சார்ட் பார்க்குறீங்க, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து ஷேர் வந்து அப்படி அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் போயிருக்கும். எப்போயும் வந்து மார்க்கெட்னாலே அன்சர்டினிட்டி தான். ஸோ ஏறும் இறங்கும் அப்படி போயிட்டே இருக்கும். பட் குறிப்பிட்ட இடத்துல ஏறும் இல்லை இல்லையா? ஸோ இந்த இடத்துலேருந்து ஷேர் மார்க்கெட் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து தான் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்படியே போயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட் தான் சப்போர்ட். எந்த பாயிண்ட்டை ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஷேர் வந்து முன்னோக்கி போகுது, அதை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் தான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 120 140 போயிருக்கு. எந்த பாயிண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது ப்ரீவியஸ் டேட்டெல்லாம் பார்க்கும்போது 118 90 20 இந்த ரேஞ்சில் இருந்தது, திடீர்னு 140 கிட்டே போயிருக்கு. ஸோ எந்த பாயிண்ட் கிட்டேருந்து போயிருக்கு, ஸோ வந்து அதை பார்க்கும்போது ஸோ ஓகே இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் தான் சப்போர்ட். இந்த பாயிண்ட் சப்போர்ட்டு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா குறிப்பிட்ட அளவுக்கு மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் கண்டிப்பாக டவுன் தான் ஆகும். அப்புறம் சில கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு திருப்பி வந்து மேலே போகும், திருப்பி கீழே வரும். ஸோ இப்படி தான் வந்து ரேஞ்ச் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ எந்த பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு ஸோ குறிப்பிட்ட பாயிண்ட்டில் டவுன் ஆகும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்ட் தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் திருப்பி கீழே டவுன் ஆகும். உதாரணத்துக்கு 120 140 போகுது அப்படின்னா, இன்கேஸ் 141 போகாமல் திருப்பி 138, ஸோ அந்த ரேஞ்சில் திருப்பி கீழே வரும். ஸோ அந்த பாயிண்ட் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா நீங்கள் சப்போர்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க சப்போர்ட் எதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தைரியமாக வந்து என்ட்ரி ஆகலாம். ஓகே இதுதான் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டில் இருந்தால் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து மேலே போகாது, குறிப்பிட்ட பாயிண்ட் வந்துடுச்சு, ஸோ இதுக்கு மேலே ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பாக டவுன் ஆகும் அப்படி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் அதாவது ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு, ஸோ இதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம், எல்லாத்தையும் நீங்கள் செல் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஷேர்ஸை விற்றா நம்ம லாபம் பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிட்டதுனால ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம ஷேர்ஸை விற்றா லாபம் பார்க்கலாம், அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா எப்போ என்ட்ரி ஆகலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம், ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். போன வீடியோவில் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்போம், அப்புறம் வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் ஒரு 4 days வந்து அப்சர்வ் பண்ணேன், அது நிஃப்டி 50. ஸோ அதை வந்து அப்சர்வ் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு டே பை டே, அதாவது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே, ஸோ அந்த டேலாம் பார்க்கும்போது வந்து எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வருது, ஸோ எல்லாம் வந்து அனலைஸ் பண்ண முடியுமா சொல்லிட்டு 4 days அப்சர்வ் பண்ணேன். ஸோ அதையும் நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பற்றின புரிதல் இல்லை வந்து சப்போஸ் இன்கேஸ் புரியல அப்படின்னா அதை பற்றின உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன் செயின் அந்த டேட்டாக்குள்ளே போயிட்டு எவ்வளோ கவுண்டர் இருக்குது, ஸோ எப்படி எவ்வளோ கவுண்டர் இருக்குது, எவ்வளோ இன்க்ரீஸாக டிக்ரீஸாக, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து எப்படி வந்து சப்போர்ட் வந்து ஃபார்ம் ஆகுது, ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்க்ரீன் ஷேர் அந்த வீடியோக்கு நம்ம போகலாம். ஸோ சப்போர்ட் அப்படின்னா என்ன சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ குறிப்பிட்ட பாயிண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் வந்து எப்படி உருவாகுது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இன்கேஸ் நீங்கள் தான் வந்து ஆப்ஷன் பையர், ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பை பண்ண போகிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்லேருந்து நாளைக்கு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆக போகுது. இப்போ இன்கேஸ் 150 ரூபாய்க்கு அந்த ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, ஸோ நாளையிலேருந்து டவுன் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க ஆப்வியஸாக? ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படி எடுத்துகிட்டிங்கன்னா கால் அண்ட் புட் வந்து முக்கியமான ஒரு டைப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக எதை வாங்குவீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் தான் பை பண்ணுவீங்க. நீங்கள் மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் பை பண்ண போகிறீங்க. ஸோ அதே மாதிரி அந்த இடத்துல புட் ஆப்ஷன் செல்லர்ஸ், அதாவது புட் வந்து செல் பண்ணுவாங்களே, ஸோ அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை வாங்க முடியும், ஓகேவா. ஸோ அப்போ 2 வாங்கினா மட்டும்தான் ட்ரேட் வந்து நடக்கும். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட், ஓகேவா. எந்த ட்ரேட் இருந்தாலும் இப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எந்த கான்செப்ட் இருக்கீங்க, மார்க்கெட் டவுன் ஆக போது அப்படி கான்செப்ட் இருக்கீங்க, பட்
அவங்களும் லாபம் பார்க்க தான் வந்து உள்ளே வருவாங்க, நீங்களும் லாபம் பார்க்க தான் உள்ளே வருவீங்க. அவங்க எந்த கான்செப்டில் உள்ளே வராங்க, மார்க்கெட்லாம் டவுன் ஆகாது, ஒன்று இந்த பாயிண்டில் இருக்கும், இல்லை இந்த பாயிண்ட்டை பிடிச்சி மேலே தான் போகும், அந்த கான்செப்டில் தான் அவங்க உள்ளே வருவாங்க. அப்போ தான் அவங்க லாபம் பார்க்க முடியும். ஸோ ரெண்டு பேருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உள்ளே வருவீங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ளே வரும்போது இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 100 இருக்குது, ₹100. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹105 இருக்குது, ப்ரீமியம் வந்து ₹10. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்படி வந்து நீங்கள் ட்ரேடு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் வந்து புட் கான்ட்ராக்ட் வாங்க போகிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ₹100 இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் ₹105 இருக்குது, ப்ரீமியம் வந்து ₹10. ஸோ ₹10 கொடுத்து நீங்கள் ப்ரீமியம் கட்டி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. உங்கள் கணக்குப்படி என்னென்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100 மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ அதான் வந்து உங்கள் கான்செப்ட். அவங்க கான்செப்ட் எப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ஆகாது, ₹100. ஸோ அதான் அதை சப்போர்ட்டை வச்சு எல்லாம் அது வந்து மேலே போகும். அப்படி தான் அவங்களோட கான்செப்ட். இன்கேஸ் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து மார்க்கெட்டை வந்து டவுன் ஆகிடுச்சு, ₹105 வந்து மார்க்கெட் ப்ரைஸ் இருந்துச்சு, இப்போ எங்கேயும் வந்து நிற்கிதுன்னா ₹97 வந்து நிற்கிது. நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ₹100 கீழே வந்துருச்சு. ஸோ வந்து மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஃபேவராக அமையலை அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் மட்டும் உங்களுக்கு லாஸ் ஆகும், மற்றபடி நீங்கள் குயிட் பண்ணிட்டு போயிடலாம். பட் நீங்கள் உங்களுக்கு சாதமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக எக்ஸைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் லாபம் பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க, ₹100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் உள்ளே போகிறீங்க, பட் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ₹97 வந்து நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸைஸ் பண்ணுவீங்க. ஸோ வந்து அதை க்ளோஸ் பண்ணலாம். நான் ஏன்னா அப்போ தான் லாபம் பார்க்க முடியும் இல்லையா, க்ளோஸ் பண்ணலாம். அந்த சைடு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே க்ளோஸ் ஆகிடுச்சு, அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு சாதமாக அமையலை. ஏன்னா வந்து அவங்க வந்து ₹100 கூட போகணும்னு நினச்சாங்க, பட் ₹100 கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க சாதமாக அமையலைன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே போயிட முடியாது. அவங்க எவ்வளோ செல் பண்ணாங்க இல்லையா, திருப்பியோ அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண மாதிரி வந்து அந்த ரூபாய்க்கு திருப்பி பை பண்ணி ஆகணும். இப்போது ஷேர் வந்து ₹97 வந்து நிற்கிது. ஆனால் ஏற்கனவே கான்ட்ராக்ட் எப்படி சைன் ஆகிருக்கு, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ₹100 வச்சு சைன் ஆகிருக்கு. அதனால் அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ₹100 வந்து திருப்பி பைபேக் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து பைபேக் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதமாக அமையலை, அவங்களுக்கு ஆப்ளிகேஷன் கண்டிப்பாக அது பண்ணி ஆகணும். உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் இன்கேஸ் ஃபேவராக வரல அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் மட்டும் லாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். பட் உங்களுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு அப்படி கிடையாது, கண்டிப்பாக பைபேக் பண்ணி ஆகணும். இப்படி பைபேக் பண்ணும்போது ஏற்கனவே ஷேர் வந்து ₹97 இருக்குது, பட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ₹100 இந்த கான்ட்ராக்ட் சைன் ஆனதுனால ₹97 இருந்தாலுமே அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ₹100 அந்த ஷேர்ஸ் எல்லாமே வாங்குவாங்க. ஸோ இப்படி வந்து எல்லா ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டனால எல்லா ஆப்ஷன்ஸும் குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து வாங்கிட்டே இருக்கனால அந்த இடத்துல சப்போர்ட் வந்து உருவாகுது. ஸோ இப்படி தான் வந்து சப்போர்ட் வந்து உருவாகிட்டுருக்கு. ஸோ எக்கச்சக்க பேர் வந்து அந்த ஒரு கான்ட்ராக்டில் வராங்க, புட் ஆப்ஷன் கான்ட்ராக்டில் வராங்க. அந்த ஆப்ஷன் பையருக்கு சாதகமாக வந்து ஷேர் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ஷன் பையர் வந்து எக்ஸைஸ் பண்ணுவார், கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பார். அப்படியே க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் செல்லர் வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கான ஷேர், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கோ அதுக்கான ஷேர் அந்த அமௌண்ட்டில் வந்து எல்லாமே பைபேக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பைபேக் பண்ணும்போது கன்வியூஸாக பை பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து உருவாகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உருவாகுது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக அமையலை, அதாவது ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக அமையாமல் ₹100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ₹105 வந்து ஷேர் ப்ரைஸில் இருக்குது, ஃபேவராக அமையாமல் 106, 107 அப்படி போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து அதை ஆப்ளிகேட் பண்ணணும் அப்படி அவசியம் இல்லை, அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, அதை இக்னோர் பண்ணலாம். பட் ப்ரீமியம் வந்து லாஸ் ஆகும். இப்போ ₹105 இருந்தது திருப்பி மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்து இப்போ புது ரெசிஸ்டன்ஸ் எப்போ கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது போயிட்டே இருக்கும். பட் புதுசாக ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது இப்படி தான் ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு திருப்பி புரியல அப்படின்னா திருப்பி ஒன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ சப்போர்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ ₹120 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, நாளைக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிட்டு 121, 122 அப்படி போகுது வருது, நீங்கள் வந்து ஆன்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆப்வியஸாக, ஸோ வந்து கால் அண்ட் புட் 2 இருக்குது. நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் கால் ஆப்ஷன் அதை தான் நீங்கள் பை பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் தான் பை பண்ணி ஆகணும். ஸோ அந்த அதர் எண்டில் என்ன இருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் இருப்பாங்க. அதாவது கால் ஆப்ஷன் செல் பண்ணிட்டா ஆப்ஷன் செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சி செல் பண்ணுவாங்க, மார்க்கெட்லாம் இன்க்ரீஸ் ஆகாது, ஒன்றைக்கு இதே இடத்துல இருக்கும், ஸோ அதில் வந்து டவுன்வர்ட்ஸ் கீழே தான் டவுன் ட்ரெண்டு தான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆன்டிசிபேட் பண்ணிட்டு அவங்க உள்ளே வருவாங்க.
ஸோ 2 பேருமே லாபம் பார்க்க தான் உள்ளே வரீங்க. நீங்கள் வந்து ஏறும் உள்ளே வரீங்க, அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இறங்க தான் போகுது. இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிவிட்டு இதில் வந்து டவுனாக தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 95 ரூபாய் இருக்குது. ப்ரீமியம் வந்து ஒரு 10 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு அந்த லாட் சைஸ்க்கு ஒரு ப்ரீமியம் மாதிரி கட்டி நீங்கள் கான்ட்ராக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா 100 ரூபா ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு இந்த 100 ரூபாலேருந்து மார்க்கெட் ஏறும். இப்போ 95 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, இந்த 100 ரூபா வந்து இப்போ தாண்டி மார்க்கெட் ஏறும்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. ஸோ அவங்க வந்து 100 ரூபாலேருந்து கீழே தான் வரப்போகுது, 95 ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, அதையும் கீழே தான் வரப்போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. யார்? ஆப்ஷன் செல்லர்ஸ். இப்போது நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா 100 ரூபாலேருந்து மேலே ஏற போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி வந்து 100 ரூபாலேருந்து 95 ரூபா இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 102, 103 அந்த ரேஞ்சுக்கிட்டே வந்துருச்சு நீங்கள் நினச்ச மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டை எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, அதாவது க்ளோஸ் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து லாபம் பார்த்துட்டீங்க இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் சாதகமாக வரல அப்படின்னா நீங்கள் குயிட் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு அந்த ப்ரீமியம் அதை 10 ரூபா கட்டி உள்ளே போனீங்களே அந்த ப்ரீமியம் மட்டும் தான் லாஸ் ஆகும். நீங்கள் நினச்ச மாதிரி இப்போ வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் வந்து நீங்கள் விற்க தான் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து குறையும். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து மேலே போகாமல் இருக்கிறதாண்டி அவங்ககிட்ட இருக்க ஷேர்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் விற்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ விற்று இருக்க கன்யூஸாக வந்து எல்லாருமே விற்கும் போது ஸோ அதாவது ஆப்ஷன் பையருக்கு சாதகமாக அமையும் போது இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஷேர்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் விற்பாங்க. ஸோ அப்படி விற்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்ட் அவுட், அதாவது கரெக்டாக அந்த 100 ரூபா பாயிண்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 100 ரூபா சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணபடி ஸோ அந்த 100 ரூபா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு எல்லா செல்லர்ஸுமே விற்றுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி விற்றுட்டே இருக்கும்போது அந்த 100 ரூபாலேருந்து மேலே இன்க்ரீஸ் ஆகாது, கரெக்டாக அதை வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒரு ஃபார்ம் ஆகி அதுக்கு கீழே வந்து டவுனாக தான் பார்க்கும். ஸோ இப்படி தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்போவுமே வந்து ஆப்ஷன் பையருக்கு ஃபேவராக வரும்போது ஆப்ஷன் செல்லர்ஸ் இருக்க முடிவுனால வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இன்கேஸ் திருப்பி டூலில் அப்படின்னா திருப்பி ஒன்ஸ் வந்து இந்த 2 பார்ட்டையும் திருப்பி ஒருத்தர் பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து ஆப்ஷன் செயின் அந்த டேட்டாக்குள்ளே நம்ம வருவோம். ஸோ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆப்ஷன் செயின் டேட்டாக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, NSE அந்த ஆப்ஷன் செயின் NSE டேட்டாக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் இதுதான் சப்போர்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஓப்பன் டெஸ்ட் அது மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இப்போ உள்ளே வர போகிறோம். ஸோ வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக கால், இந்த சைட் ஃபுல்லாக புட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த கால் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் அதாவது பொதுவாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து அதிகமான ஓப்பன் டெஸ்ட் கவுண்ட் இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஸோ சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இன்கேஸ் வந்து ஒரு கால் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். ஸோ அதில் ஒரு கான்ட்ராக்டில் வந்து 1000 கான்ட்ராக்ட் ஓப்பனாக இருக்கும், இன்னொரு கான்ட்ராக்டில் 1500 இருக்கும், இன்னொரு கான்ட்ராக்டில் வெறும் 5 கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அப்படி வந்து ஒவ்வொரு கவுண்ட் இருக்கும். எந்த இடத்துல வந்து அதிகமான கவுண்ட் இருக்கும் பார்க்கணும். ஸோ இப்போது எல்லாமே வந்து 1000, 2000, 15,000 அப்படிலாம் இருக்குது. ஒரு இடத்துல மட்டும் 1 lakh, அப்போ இன்னொரு இடத்துல 1,20,000, அப்போ 1,50,000 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஓப்பனாக இருக்கும்போது ஸோ சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து ஹேப்பன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவே அந்த கால் ஆப்ஷனில் அது இருக்குது அப்படின்னா கால் ஆப்ஷனில் ஒரு குறிப்பிட்ட கான்ட்ராக்டில் வந்து எக்கச்சக்கமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அங்கே தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பாயிண்ட் தான் வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு தகுந்தாப்பில் ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு இண்டிகேஷன், அதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே புட் ஆப்ஷனில் வந்து எந்த கான்ட்ராக்டில் வந்து அதிகமான ஓப்பன் டெஸ்ட் கவுண்ட் இருக்கோ ஸோ அந்த கான்ட்ராக்டில் அந்த இடத்துல அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 120 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து அதிகமான கான்ட்ராக்ட் இருக்குது 1,50,000 மேலே ஒரு கான்ட்ராக்ட்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அதுதான் நம்ம சப்போர்ட்டாக வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் தான் சப்போர்ட்டாக வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் போதில் நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இனி வந்து நான் ஒரு 4 days வந்து அப்சர்வ் பண்ணேன். Nifty 50 வந்து ஒரு 4 days அப்சர்வ் பண்ணேன். எப்படி அந்த கவுண்ட்டை வச்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நான் எப்படி அனலைஸ் பண்ணி அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் இப்போ பாருங்கள். நான் வந்து ஓப்பன் செயின் NSE ஸோ அந்த டேட்டாவில் வந்து நான் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது நிஃப்டிக்குள்ள டேட்டா வந்து நான் டெவலப் பண்ணி வச்சுருந்தேன். அதாவது நிஃப்டி அதாவது எப்போ டெவலப் பண்ணேன்னா 21/7 ஜூலை 2025 டெவலப் பண்ணேன். ஸோ மண்டே மார்னிங் அதாவது மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டெவலப் பண்ணி இது வச்சுருந்தேன். அதாவது எப்படி வந்து நான் படித்தபடி இன்ட்ரெஸ்ட் மூலமாக இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி நான் வந்து
டெவலப் பண்ணேன். ஸோ வந்து மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணேன். ஸோ இப்போ வந்து அது ஸோ அதனால் வந்து எப்போ உள்ள டேட்டா அப்படின்னா ஃப்ரைடே உள்ள டேட்டா தான் இருக்கும். அதாவது நான் ஃப்ரைடேக்குள்ள டேட்டா தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து காலைல பார்க்கும்போது ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிற டைம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நிஃப்டி வந்து 25,090. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் வந்து ஷேட் பண்ணது. ஸோ இது வந்து நான் சப்போர்ட்டை வந்து க்ரீனில் வச்சுருக்கேன், ரெசிஸ்டன்ஸை வந்து ரெட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி பார்த்தேன்னு சொல்கிறேன் நான். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுதான். ஸோ இந்த ஓப்பன் செயின் NSE டேட்டாக்குள்ளே போனேன்னா இது கால்ஸ் அண்ட் வந்து இது புட்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மணி அடுத்த மணி அப்போ அவுட் ஆஃப் த மணி அந்த கான்செப்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே வந்து இந்த மணி அப்புறம் வந்து அடுத்த மணி, ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் ஓரளவு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த காலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து காலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மணி. இப்போ புட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஃபுல்லாகவே இந்த மணி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு ஜோன். ஓகேவா? அப்போ அந்த ஜோனில் வந்து கால் ஆப்ஷனில் இந்த பர்டிகுலர் இடத்துல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் இருக்குது. இந்த இடம் அதாவது இதுதான் OI. ஓகேவா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்ட். ஸோ இந்த கவுண்ட் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். போக இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த இடத்துல அதிகமான இடமா இருக்குது. ஸோ 31, 56 அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த இடத்துல 1 lakh போயிடுச்சு. அப்புறம் இந்த சைடு பாருங்கள் 1,05,000. இது கடையில் ஒரு 95,000 இருக்குது. ஓகே, இப்போ 1 lakhல நம்ம வந்து கண்ணு வைப்போம். ஓகேவா? இது 1 lakh, அப்புறம் வந்து 1,05,000, அப்புறம் வந்து 1,29,000 கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ கால் ஆப்ஷனில் இந்த மாதிரி அதிகமான கவுண்ட் வருது அப்படின்னா அங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாக போகுதுன்னு சொல்லி நம்ம கணிக்கலாம். அதாவது ஒரு இண்டிகேட் மாதிரி அது பண்ணுது. இந்த 25,100, அப்புறம் 25,500, அப்புறம் 26,000 இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அது சொல்ல வருது. ஸோ இப்படி வந்து நம்ம கணிச்சிக்கலாம். ஸோ அதுவே வந்து இந்த சைடு புட் ஆப்ஷன் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சைடு ஒரு அதிகமான கவுண்டர் இருக்குது. இது ஏன் நான் கன்சிடர் பண்ணல அப்படின்னா இது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணி. இந்த ரேஞ்ச் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த மணி. இது வரைக்கும் வந்து அவுட் ஆஃப் த மணி தான். ஸோ அதனால் வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா லாபம் பார்க்க வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கே அதிகமான கவுண்ட் இருந்தாலுமே நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் த மணி தான் இருக்குது. பட் நெருங்கிடுச்சு, அடுத்த மணிக்கிட்ட நெருங்கிடுச்சு. ஓகேவா? அதனால் வந்து இதை நான் அதனால் இதையும் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அதிகமான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புட்டை பார்க்கும்போது இந்த இடத்துல OI இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அதிகமான கவுண்ட் இருக்குது. அப்புறம் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1,66,000 கிட்டே இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே அதிகமான பட்சத்தில் இருக்கனால, அதுவும் புட் ஆப்ஷனில் அதிகமான கவுண்ட் இருக்கனால வந்து இதுதான் சப்போர்ட் அப்படியே உருவாக போகுது. ஏன்னா உருவாயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து 25,090 இருக்குது. அப்போ இங்கே சப்போர்ட் வந்து 25,000. ஸோ இந்த 25,000 ஆர் 24,900. ஸோ இந்த ரெண்டுமே எல்லாம் ஒரு பாயிண்ட்டை சப்போர்ட் எடுத்து தான் முன்னேறி இங்கே வந்து இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு க்ளூ கிடச்சிது. ஸோ 21 டேட்டா, அதாவது ஜூலை 21 டேட்டா, அதை படி நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது வந்து இதுதான் வந்து எனக்கு டேட்டாவாக கிடச்சிது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ சப்போர்ட் எப்படி பார்த்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் எப்படி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சப்போர்ட் எப்படி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 21 டேட்டா பார்த்துட்டோம். இப்போ 22 டேட்டா, அதாவது டியூஸ்டே என்ன சொல்லி அது நம்ம பார்க்கலாம். இப்போ ஓகே, நம்ம 21 பார்த்தோம், அதாவது மண்டேக்குள்ள டேட்டா பார்த்தோம். இது வந்து 22, அதாவது நான் வந்து இது டியூஸ்டே மார்னிங் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அப்போனா அது மண்டேக்குள்ள டேட்டா. ஸோ வந்து மண்டே எண்ட் ஆஃப் த டே வந்து நிஃப்டி வந்து 25,060 முடிஞ்சிருக்கு. இதுவே நம்ம வந்து 21 மண்டே பார்க்கும்போது 25,090 இருந்துச்சு. ஒரு 30 ரூபா கம்மியாகி க்ளோஸ் ஆகிடுச்சு. மண்டே க்ளோஸ் ஆகும்போது 25,060. ஓகேவா? ஸோ இது வந்து மண்டே நம்ம பார்த்தோம்ல, அது டேட்டா சப்போர்ட் வந்து 25,000 இருந்துச்சு. 24,900 சப்போர்ட் இருந்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2,500, 2,500, அப்புறம் 26,000. இப்போ டியூஸ்டேக்குள்ள டேட்டா பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து இந்த மணி ரேஞ்சில் வந்துடும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. ஸோ ஓகேவா? ஸோ அதனால் வந்து அவுட் ஆஃப் த மணியில் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் லாபம் வர்றது கஷ்டம் தான். ஏன்னா வந்து ப்ரீமியம் பாருங்களேன், இதான் வந்து ப்ரீமியம் இந்த செக்ஷனு. ஸோ இதோட ப்ரீமியமில் பாருங்கள் வெறும் 5 ரூபா, அப்புறம் 2.8 rupees, அப்புறம் 0.8 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 56 ரூபா, 26 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த இடத்துல கம்மியான ப்ரைஸில் வாங்கும்போது ஓகே, நீங்கள் கம்மியான ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் நீங்கள் வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து லாபம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஸோ அதனால் வந்து மெயினாக வந்து இந்த மணி அப்போ அடுத்த மணி அந்த ரேஞ்சிலே பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இதே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஓகே, இந்த 3 வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,16,000
347 ஓஏ கவுண்ட் இங்கே இருக்குது. ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது 69,000 கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 1,68,000, இப்போ 73,000 கவுண்ட் சேஞ்ச் இன் ஓஏ. இது வந்து சேஞ்ச் இன் ஓஏ காலம். ஸோ சேஞ்ச் இன் ஓஏ காலமில் இவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இது 1,04,000 சேஞ்ச் இன் ஓஏ காலத்தில் 28,000 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இவ்வளோ கான்ட்ராக்ட் ஓப்பனில் இருக்கனால, அதுவும் கால் ஆப்ஷனில் இவ்வளோ கான்ட்ராக்ட் ஓப்பனாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆக போகுது. இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து இது வந்து மண்டேக்குள்ள டேட்டா. நான் ரெஃபரன்ஸுக்கு வந்து இந்த சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 22 படி நான் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2500, 200, 300. ஸோ சேம் 2500 இன்றைக்கும் இருக்குது. அதேமாதிரி 26, 25, 300. ஓகேவா? மண்டே டேட்டா படி பார்த்திங்கன்னா, ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மண்டே டேட்டா படி பார்த்தீங்கன்னா 2500 இருக்குது. சேம் 2500 இங்கேயும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லிட்டுருக்கேன். 25,500 இருக்குது. அப்புறம் 25,200, 300. ஸோ அதிகபட்சமாக மண்டே படி பார்க்கும்போது 26,000 தான் ரெசிஸ்டன்ஸாக காமிச்சது. இப்போ 25,300 ரெசிஸ்டன்ஸாக காமிக்குது அதிகபட்சமாக. இப்போ இதுவே சப்போர்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சேம் இந்த இடத்துல அதிகமான ஒரு இடத்துல இருக்கனால 25,000 வந்து சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போது அடுத்து இப்போ 25,900 போனதில் பார்த்தோம், அது கம்மியாயிடுச்சு, மைனஸில் போயிருக்கு. போன தடவோட கம்மியாகி மைனஸில் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல 2500 அந்த ரேஞ்சில் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இது கிட்டத்தட்ட 1 lakh கிட்ட இருக்கனால அதே நான் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 25,000 சப்போர்ட், அப்போ 2500 சப்போர்ட், ரெண்டுமே ஒரு சப்போர்ட் மாதிரி காமிக்குது. ஸோ ஆப்வியஸாக வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து 25,060 இருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து 25,000 இந்த டேட்டா அப்படி இருக்கனால ஓகே, இந்த பாயிண்ட்டை வச்சு எடுத்துகிட்டு இந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே தாண்டி போகும்போது வந்து மேபி இங்கே வந்து ஸ்டாப் ஆகலாம், அப்படி இல்லைனா இங்கே வந்து ஸ்டாப் ஆகலாம். ஸோ அப்படின்னா இங்கே வந்து ஸ்டாப் ஆகலாம். இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி என்னோடய கணிப்பு. அப்போ தான் நான் கணிச்சு வச்சுருந்தேன். ஓகேவா? ஏன்னா வந்து 25,100. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது இங்கேருந்து முன்னேறி இங்கே வரைக்கும் போயிட்டு இதில் வந்து டவுன் ஆகலாம். இது ரெசிஸ்டன்ஸ்னால இதுக்கு மேலே தாண்டி போகாமல் இருக்கலாம். அப்படியும் போனாலுமே இங்கே வந்து இந்த பாயிண்டில் டவுன் ஆகலாம். அப்படியே போனாலுமே இங்கே வந்து டவுன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேலே வந்து லாபம் பார்க்க முடியுமா இருந்தால் டவுட் தான். கான்ட்ராக்ட் என்ன தான் அதிக எண்ணிக்கையில் இருந்தாலுமே இது அவுட் ஆஃப் த மணி அந்த ரேஞ்சில் போயிடுச்சு. ஸோ வந்து லாபம் பார்க்கறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் வந்துட்டு இந்த 3மே நான் கணக்கு வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது 22. ஸோ அதில் வந்து 23 இப்போ டேட்டா பார்ப்போம். ம் 23 டேட்டா படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி கிட்டத்தட்ட வந்து 150 பாயிண்ட் மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ வெனஸ்டே காலையில் நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நிஃப்டி எந்த ரேஞ்சில் இருக்குது பாருங்கள், 25,219.90. ஓகேவா? ஸோ அதை வந்து அதாவது 2022 நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது 25,060 கிட்டே இருந்துச்சு. இப்போது 25,219 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், 21ல் 25,000 சப்போர்ட் பார்த்தோம். 22ல் 25,000 சப்போர்ட், 2500 சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட்டுக்குலேருந்து கீழே வரவே இல்லை, அதுலேருந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், 2500 பார்த்தோம், 25,500 பார்த்தோம், 26,000 பார்த்தோம். ஸோ அடுத்த 2 ஸ்டெப் என்ன பார்த்தோம், சேம் 100 பார்த்தோம், 200 பார்த்தோம், 300 பார்த்தோம். ஸோ வந்து ரொம்ப லாங்காக போகாமல் திருப்பி ஷார்ட் ஆச்சு. 25,300லே வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி 100 தாண்டிச்சு, 200 தாண்டிச்சு, பட் 300 தாண்டாமல் 25,209 நின்றுட்டுருக்கு. இது வந்து வெனஸ்டே, அதாவது இந்த ஒரு நாள் தான் இருக்குது. தேர்ஸ்டே கண்டிப்பாக வந்து டவுன் ஆகும். ஏன்னா வந்து கான்ட்ராக்ட் அந்த நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து எப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தேர்ஸ்டே தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக வந்து ஷேரில் வந்து வேரியேஷன் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து லாபம் பார்த்தாங்க அப்படின்னா எல்லாமே சடனாக விற்றுட்டு போக பார்ப்பாங்க. அப்போ லாபம் பார்க்க முடியும்னால எல்லாம் விற்றுட்டு போவாங்க. அதனால் வந்து ஷேர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எப்போ டவுன் ஆகும்னா தேர்ஸ்டே வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும். இன்றைக்கி வெனஸ்டே, அதாவது இந்த டேட்டா வந்து வெனஸ்டே நான் பார்க்குறேன். கண்டிப்பாக வந்து அடுத்த நாள் வந்து இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுமா கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். ஏன்னா வந்து தேர்ஸ்டே வந்து எல்லா ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எக்ஸசைஸ் பண்ணனால வந்து டவுன் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த டேட்டாக்குள்ளே வருவோம். ஓகேவா? சேம் அதே மாதிரி வந்து நம்ம வந்து அவுட் ஆஃப் இந்த மணியில் என்னதான் இருக்குது எதாவது இருக்கான்னு பார்க்கும்போது இந்த மணியில் லாஸ்ட் ஒன்று இருக்குது. கால் ஆப்ஷனில் 1,27,000.
என்ன தான் 40,000 கம்மி ஆயிடுச்சு பாருங்க, இதில் கம்மி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் 1,27,000 அதிகமான கான்ட்ராக்ட் ஸ்டில் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த 25,200 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது இன்றைக்கி டேட்டா படி பார்க்கும்போது 25,000, அதாவது எப்போ டவுன்லோட் பண்ணால் வெனஸ்டே காலையில் நான் டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது 25,000. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்றைக்கி போனாலுமே அடுத்த அந்த ரேஞ்சில் இதுக்கு மேலே தான் ரெசிஸ்டன்ஸ் இதான் ரெசிஸ்டன்ஸு. பட் இது ஆல்ரெடி தாண்டி தான் இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம்னா அதுக்கு கீழே வேறு பாயிண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, மேபி 25,500. இது வந்து அவுட் ஆஃப் த மணி கான்செப்டுக்குள்ளே தான் இருக்குது. பட் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு இப்போது வெனஸ்டே வரைக்கும் நம்ம இந்த பாயிண்டில் இருக்குது. இப்போது தேர்ஸ்டே வந்து இதே பாயிண்ட் இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் இதுக்கு கீழே வந்து இதுக்கு மேலே வந்து போகுமா, 25,000 இதுக்கு மேலே போகுமானா தெரில. இதோட டவுன் ஆகலாம். ஏன்னா வந்து இது வந்து அவுட் ஆஃப் த மணி கான்செப்டுக்குள்ளே வந்தனால. இது வந்து நிஃப்டி வந்து 25,209. ஓகேவா? ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் வரும். சப்போர்ட் வந்து இது வரைக்கும் பார்த்ததில் வந்து 25,100 வரைக்கும் சப்போர்ட்டாக இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா சேம் 25,000 அதுலேயே தான் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இது இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 25,100, இப்போ 25,150, அப்புறம் 25,200. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த சப்போர்ட்டை எடுத்து நீங்கள் இனிமேல் ஷேரில் உள்ளே வரீங்க அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா இது வெனஸ்டே. ஓகேவா? ஸோ இந்த வெனஸ்டே வரைக்கும் நம்ம ஓரளவு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் வந்து நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா தேர்ஸ்டே தாண்டி நோட் பண்ணால் நல்லதுன்னு சொல்லி என்னோடய கருத்து. ஏன்னா வந்து வெனஸ்டே வந்துருச்சு. இப்போ வந்து இந்த சப்போர்ட் நல்லா இருக்குது. ஏன்னா இதுலேருந்து ஷேர்ஸை வாங்குகிறேன் அப்படின்னா மேபி நாளைக்கு எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதையும் நான் என்னென்னு காமிக்கிறேன். இது வந்து வெனஸ்டேக்குள்ள டேட்டானால கேஸ் நல்லாவே நம்மளுக்கு ஃபேவராக நம்ம நினச்ச மாதிரி நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகேவா? உங்களுக்கே தெரியும் நம்ம இதுலேருந்து ஓரளவு ஒரு ஐடியா கிடைக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்களா? ஏன்னா 25,500 இதில் வந்து தாண்டாமல் கரெக்டாக அந்தந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது. அதாவது கன்ஃபார்மாக இதான் சப்போர்ட் இதான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி நம்ம நம்பி இறங்க முடியாதுனாலுமே ஒரு இண்டிகேஷன் மாதிரி ஒரு இண்டிகேட் மாதிரி இது நம்ம பண்ணுது இந்த ஆப்ஷன்ஸ் டேட்டா. ஸோ வெனஸ்டே வரைக்கும் நம்ம கணிச்சிக்கலாம். பட் தேர்ஸ்டே வந்து என்ன ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்களேன். தேர்ஸ்டே வந்து ஆப்வியஸாக என்னாச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து மறுபடியும் பழைய ரேஞ்சுக்கே போயிடுச்சு, 25,062. இது வந்து ஆப்வியஸாக எல்லா இடத்துலையும் நடக்கும் தான். ஏன்னா வந்து நிஃப்டி வந்து டவுன் ஆகும். ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் தேர்ஸ்டே வந்து எல்லா ஆப்ஷன் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணனால வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ அதனால் வந்து 24 அந்த ஜூலை படி அந்த டேட்டா அப்படியே பார்க்கும்போது வந்து ஃபுல்லாகவே வந்து டவுன் ஆகிடுச்சு. பெரிய லாஸ் மாதிரி டவுன் ஆகிடுச்சு. நான் வந்து எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, விற்பாங்க, அதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அதில் வந்து எல்லாம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நான் பார்த்தேன். ஸோ வந்து இனி அப்போ அடுத்த எக்ஸ்பைரி டேஷன் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து எப்போ வரும் அப்படின்னா 31 வரும். ஸோ இன்றைக்கி வந்து இது சண்டே வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் நாளையிலேருந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மண்டே வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லி நீங்களும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்படி தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சப்போர்ட் இதுதான் ரெசிஸ்டன்ஸ்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்போ வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஷேர் பண்ணேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நானும் எப்படி அப்சர்வ் பண்ண சொல்லி அந்த வீடியோவும் ஷேர் பண்ணேன். ஸோ அதை வச்சு நீங்கள் அடுத்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாக்ஸ் வேறு ஸ்டாக்ஸும் சரி, இல்லை நிஃப்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், பேங்க் நிஃப்டி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இந்த ரேஞ்சில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதான் அப்படி பார்க்கலாம். ஏன்னா வந்து மார்க்கெட் எப்போவுமே வந்து அன்சர்டினிட்டி தான். ஸோ இந்த சப்போர்ட்டை எப்படி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கன்ஃபார்மாக இதுதான் சப்போர்ட், இதில் இருந்தால் வந்து மேலே போகுது தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை வந்து நம்ம கணிக்க முடியாது. இப்போ அதாவது நார்மலாக கண்டிஷன் வேர்ல்டில் வந்து நார்மல் கண்டிஷன் போயிட்டுருக்கு அப்படின்னா இதை ஒத்து வரும், இதுதான் சப்போர்ட். இன்கேஸ் திடீர்னு நம்ம இதுதான் சப்போர்ட் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சடனாக ஓவர் நைட்டில் வந்து யூகேயில் ஏதோ டேரிஃப், அப்புறம் யூஎஸில் ஏதோ டேரிஃப் அந்த மாதிரி எதாவது போச்சுன்னா இந்த டேட்டா அப்படியே இருக்காது. கண்டிப்பாக நாளைக்கு வந்து அப்படியே உல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நார்மல் கண்டிஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது ரெசிஸ்டன்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். பட் இதுதான் சப்போர்ட் கன்ஃபார்மாக இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக 100% நம்ம வந்து இன்வால்வ் பண்ண முடியாது. ஒரு 60-70% வந்து என்னோடய கருத்துப்படி இது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஜூலை, அதாவது 31 ஜூலை அந்த எக்ஸ்பைரி டேட் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரி எக்ஸல் டவுன்லோட் பண்ணி நீங்களும் வந்து சப்போர்ட் அண்ட் வந்து எந்த ரேஞ்சில் அதிகமாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக இது மெயின்டைன் ஆகிட்டுருக்கா. மண்டே இந்த சப்போர்ட்டில்
இந்த இவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கவுண்ட் இருக்குது, இதே வச்சு டூஸ்டே எப்படி லிங்க் அது சொந்த மாதிரி டீட்டெயில் எடுத்து பாருங்கள். நானும் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.